Hello friends, நம்ம இப்போ வேரியபிள் என்னன்னு பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி int a is equal to 10ங்கிறது int வந்து data type ஓட டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஏங்கிறது வேரியபிள். வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்துட்டு வேல்யூஸோட அசோசியேட் ஆயிருக்கும் அந்த வேரியபிள். இப்போ நம்ம வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேம் இருந்தால் தான் மற்றவங்கனால நம்மளை கூப்பிட முடியும். சம் ஒர்க் சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து நேம் வச்சு கூப்பிட முடியும். இந்த மாதிரி ஒரு பொருள்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு நேம்ங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது, சப்போஸ் நம்ம இந்த வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் நேம் வச்சுட்டு அதை பின்னாடி ஆக்சஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸ்க்கு போறோம். இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளுக்கு நேம் வைக்கும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் நேம் வைக்கணும் அப்படிங்கும்போது 4 ரூல்ஸ் நம்மளுக்கு ஜாவால ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்பேஸ், நம்ம வேரியபிள் நேமுக்கு நடுவுல வந்து நேம் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு எழுதக்கூடாது. எக்ஸப்ட் பாத்தீங்கன்னா $symbol and அண்டர்ஸ்கோர் இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மத்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால இப்ப நான் கேபிட்டல் ஏ கொடுத்தேன்னா அது வேற வேரியபிள், ஸ்மால் ஏ கொடுத்தேன்னா அது வேற வேரியபிள். அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால இது நம்மளோட கன்வீனியன்ட்காக நம்மளோட வேரியபிள் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் நியூவா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வேர்னு வச்சிருக்கேன். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். int a is equal to நான் 10ன்னு வச்சிருக்கேன். அதே int capital A is equal to 20ன்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து int name equal to 15 வச்சிருக்கேன். அதே மாதிரி int $symbol equal to 4ன்னு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா டாலர் அலோவ் பண்ணுது. இதே மாதிரி int underscore homeன்னு வச்சிருக்கேன் 5, அதுவும் அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க int number equal to நான் 10ன்னு கொடுக்குறேன், 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காமிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சின்டெக்ஸ் எரர் காமிக்குதா, சின்டெக்ஸ் எரர். அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேரியபிள் நேம்ஸ்க்கு நடுவுல வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு int system equal to 30 இப்படினாலும் அலோவ் பண்ணுது. நான் ஃபோர்த் ரூலா சொன்னேன்ல, அது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி மாறும். இந்த ஃபோர்த் ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம வந்து வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்துட்டு கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்காக இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்க ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா வந்து ஜாவா அக்செப்ட் பண்ணும். நீங்க கேபிட்டல் லெட்டரை வச்சாலும் அக்செப்ட் பண்ணும். நம்ம வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கலாம். இவ்வளவுதான் வந்து நேமிங் கன்வென்ஷன்ஸ். இதை நம்ம வேற ஸ்பெஷல் கேரக்டர் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். int நான் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்றேன். ஆம்பர்சண்ட் t is equal to 2 கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அதுவும் சின்டெக்ஸ் எரர் தான் காமிக்கும். சின்டெக்ஸ் எரர். நம்ம வந்து இந்த டோக்கனை வந்து டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்குது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ல வந்து $symbol and அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பேஸ் நடுவுல வந்து வரக்கூடாது. அதே மாதிரி வேற அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. இதை வந்து நம்ம நேம் வேரியபிள் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. அதே மாதிரி டேட்டா டைப் வேரியபிள் நேம் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ சோ மெனி வேல்யூஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா int a நான் வச்சிருக்கேன்னா காமா
b is equal to 1000 கூட நான் கொடுக்கலாம். அதே மாதிரி c is equal to இந்த மாதிரியே கொடுக்கலாம். இந்த மாதிரி அசைன் பண்ணலாம். அதே மாதிரி int g, h அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஏன் சிம்பிள் காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணல. ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த சிம்பிள் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். வேரியபிள்ஸ்ல டைப்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் இருக்கு, ஸ்டாட்டிக் வேரியபிள் இருக்கு, அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கு. லோக்கல் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மெத்தட் ஏரியாஸ்குள்ள மட்டும்தான் ஸ்கோப் இருக்கும். வாட் இஸ் மீன் பை ஸ்கோப் அண்ட் லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ற விதத்தை பொறுத்து இருக்கு. அந்த லைஃப்ங்கிறது அதோட ப்ராசஸர்ல எவ்வளவு நேரம் அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகி இருக்கு அப்படிங்கிறது வந்து லைஃப். அதே ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு தெரியும் விசிபிளா இருக்கும், அந்த வேரியபிள் வந்து எங்கெங்கெல்லாம் விசிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறது தான் வந்துட்டு ஸ்கோப்னு சொல்லுவாங்க. நான் லோக்கல் வேரியபிளுக்கு எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுக்குள்ள இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு டிக்ளேர் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மெத்தடுக்குள்ள உள்ள ஒரு ஸ்கோப். இந்த ஏ ஈக்குவல் டு 10ங்கிறது வந்து இந்த மெத்தடுக்குள்ள எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் விசிபிளா இருக்கும். அதே இந்த ஃப்ரேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்கோப் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியாது. அதே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க ஒரு குளோபலா வந்துட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் மெத்தடு கிளாஸ் இது எல்லாமே நம்ம ஃபர்தரா டீட்டெயிலா பார்ப்போம். நான் இப்போ வந்து சும்மா பேசிக் உங்களுக்கு லோக்கல் வேரியபிளோட ஃபங்க்ஷனாலிட்டி புரிய வைக்கிறதுக்காக நான் சும்மா வந்து சிம்பிள் கோடிங் போட்டிருக்கேன். வேர் ஸ்கோப்ஸ் ஈக்குவல் டு வி, இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் நேம் வேர் ஸ்கோப்புங்கிறது கிளாஸ் நேம், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்க இருக்க மெத்தடை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் காலிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்க நான் வந்து சும்மா ஏன்னு மட்டும் கொடுக்குறேன். நம்மளுக்கு எரர் காமிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஏவை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து தெரியாத இடத்துல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த ஏவை ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றேன். v.a. இப்போ நான் ரன் பண்ற பாருங்க, நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிறது வந்து 10, 20. இந்த ஏ வந்துட்டு இதுக்குள்ள மட்டும்தான் விசிபிளா இருக்கும். ஸோ இங்க வரைக்கும் தான் அது வந்து 10 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஆக்சஸ் பண்ணும்போது இந்த 20 தான் விசிபிளா இருக்கும். லோக்கல் வேரியபிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு போகலாம். இப்போ நம்ம பேரலா வந்துட்டு ஸ்டாட்டிக் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெண்டையுமே பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட், இன்ஸ்டன்ஸ் இருக்கிறது இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கு ஸ்டாட்டிக்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எல்லாமே நான் டிக்ளேர் பண்றேன். இப்போ சப்போஸ் இந்த இதுக்குள்ள இந்த ரவுண்டுக்குள்ள என்ன இருக்குன்னா int static int some value, static string some value இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு மெமரி ஸ்டோரேஜ் தான் அலோகேட் ஆகும். இப்போ int a equal to 10 வச்சிருக்கேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் 1 வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது 10 இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து நடுவுல ஆப்ஜெக்ட் a equal to 20 சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இது ஓவர் ரைட் ஆகி இங்க 20 ஸ்டோர் ஆயிரும். நீ ஆப்ஜெக்ட் 2 வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், அங்க 20 தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு பாக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வேல்யூ வச்சிருக்கீங்க, அந்த வேல்யூ வந்துட்டு எடுத்துட்டீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க இன்னொன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கடைசியா ஸ்டோர் பண்ண வேல்யூ தான் இருக்கும். அந்த மாதிரிதான் ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரே ஒரு மெமரி ஸ்டோரேஜ். அதை வந்துட்டு ஓவர் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். பின்னாடி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகுது, கடைசியா என்ன சேஞ்ச் பண்ணமோ அது மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக். இன்ஸ்டன்ஸ்ங்கிற வேரியபிள்ங்கிறது என்னன்னா ஒரு கிளாஸ் இருக்கு, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. இது எல்லாமே என்ன பண்ணும்னா காப்பி எடுத்து வச்சுக்கும். இப்ப இன்ட் ஏ வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, இங்கேயும் இன்ட் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இது வந்து ஒரு காப்பி, இது வந்து ஒரு காப்பி. உங்ககிட்ட 2 ஜெராக்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க ஒரு ஜெராக்ஸ்ல சேஞ்ச் பண்றீங்க வேல்யூவ. ஆனா இன்னொருத்தர்ட்ட இன்னொரு ஜெராக்ஸ் இருக்கும்போது, அதுல வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நீங்க எதுல சேஞ்ச் பண்ணீங்களோ, அதுல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது ஆப்ஜெக்ட் 1ல வந்து நீங்க இன்ட் 10 வந்து 20யா மாத்திட்டீங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் 2வ வச்சு நீங்க ஏவ கால் பண்ணும்போது, ஒரிஜினல்ல சேஞ்ச் ஆகாது. காப்பில மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு நான் இன்னி வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ப்ரோக்ராமிங் போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் சிம்பிளா கோடிங் எழுதியிருக்கேன். ஒண்ணுமே கிடையாது. நான் குளோபலா வந்து ஸ்டாட்டிக் இன்ட் ஏஸ் ஈக்குவல் டு 20ன்னு வச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரே கிளாஸ்க்கு வந்து 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். v2 v3ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3மே ஸ்டாட்டிக்ங்கிறதுனால சேம் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இந்த டயக்ராம்ல இருக்கிற மாதிரி 3 ஆப்ஜெக்ட், எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா 20 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ 20 போய் இங்க ஸ்டோர் ஆயிரும். 20 ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் 2 வச்சுட்டு இதோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். நீங்க ஆப்ஜெக்ட் 1 வச்சு சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஆப்ஜெக்ட் 2 வச்சு சேஞ்ச் பண்ணாலும் சரி, எதை வச்சு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகுறது இந்த ஏரியாக்குள்ள இருக்க எல்லாமே தான். இப்போ எல்லாமே ஒன்னையே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஒரே ஏரியா வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கனால, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஒரு பாக்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து அந்த திங்க எடுத்தாலும் சரி, மத்த யார் எடுத்தாலும் சரி, அங்க அங்க வந்து பொருள் இல்லாதது மாதிரி தானே. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ ஆப்ஜெக்ட் 2 வச்சு நான் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மொபைல் இருக்கு. நான் அந்த மொபைலை எடுத்துட்டு பேசிக் செல்போன் வைக்கிறேன் அப்படின்னா, அந்த 3 பேத்துக்கும் சேம் பேசிக் செல்போன் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து இங்க உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி v2 is equal to 100ன்னு சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 20 20 20ன்னு கிடைச்சிருக்கு. இதே நான் v2 அதாவது செகண்ட் ஆப்ஜெக்ட வச்சு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 3க்குமே சேஞ்ச் ஆயிருது. v2 v3 மூணுக்குமே வந்துட்டு என்ன ஆயிருது 100ஆ சேஞ்ச் ஆயிருது. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன நடக்கும், இதே கோடிங் பார்த்துக்கோங்க. இப்ப நான் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டை மட்டும் எடுத்துட்டு இப்ப நான் ரன் பண்றேன். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கிறது வந்து 20 20 20 20 20 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா v-ல வந்துட்டு 20 தனியா இருக்கும், v2ல வந்து தனியா 20 இருக்கும், v3ல வந்து தனியா 20 இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து 20 காப்பி தனியா ஒரு காப்பி இருக்கும், இதுல வந்து ஒரு காப்பி தனியா இருக்கும், இன்னொன்னுல வந்து ஒரு தனியா காப்பி இருக்கும். நான் என்ன பண்றேன், இதுல இருக்க காப்பியை மட்டும்தான் சேஞ்ச் பண்றேன். ஆப்ஜெக்ட் 2 வச்சு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிறது மட்டுமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மெமரி ஸ்பேஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. 3 பாக்ஸ் தனித்தனியா இருக்குங்கும் போது செகண்ட் பாக்ஸ்ல இருந்து மட்டும் மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸ்ல மட்டும் தான் இருக்காது. ஃபர்ஸ்டும் செகண்டும் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல மட்டும் இருக்கும், செகண்ட்ல மட்டும் இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ப்ரோக்ராம் கோடிங் வாங்க. இப்போ v2 equal to a 100 நான் என்ன பண்ணிருக்கேன், சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்போ v2 ஆப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் 100 சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இங்க பாருங்க v.a பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 20 பிரிண்ட் ஆயிருக்கு. v2.aங்கும் போது என்ன ஆயிருக்கு, 100 பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது நான் v2 ஆப்ஜெக்ட் வச்சு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ 100 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே v3ல வந்துட்டு பழைய அதே 20a மட்டும்தான் இருக்கும். ஸோ 20 பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெமரி ஸ்டோரேஜ் இருக்கும், அதுக்கு காப்பி தனித்தனியா இருக்கும். எந்த காப்பில நம்ம சேஞ்ச் பண்றோமோ அந்த காப்பில மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இதே ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து எல்லாமே ஒரே பாக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால யாரு சேஞ்ச் பண்ணாலும் அதுல வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.